இந்த மாதிரி ஒரு முறை ப்ரான் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா முழு மசாலாவை எண்ணெயில் வறுத்து பொடியாக ஆக்கி ப்ரான்ல உப்பு காரம் போட்டு பொடியை தூவி புரட்டி எடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பொடி ப்ரான். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு குக்கிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக தனியா, அதுக்கு பாதி அளவு மிளகு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அரிசி, அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக காஞ்ச மிளகா, உப்பு போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரகொரன்னு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரான் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. அப்புறம் இடித்த இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம ப்ரானை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த ப்ரானை. நீங்கள் இந்த ப்ரான் தான் வாங்கணும்னு இல்லை, எந்த டைப் ஆஃப் ப்ரான் வாங்கினாலும் இதே குக்கிங் மெத்தட் தான். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு ஒரு 4 நிமிஷம் போல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. 4 நிமிஷம் குக் பண்ணால் போதும், இல்லைனா ஓவர் குக் ஆகிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த எண்ணெய்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி இந்த ப்ரானில் ஒட்டி இருக்கு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச பொடியை நல்லா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக போட்டு நல்லா புரட்டி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பொடியெலாம் அந்த ப்ரானில் நல்லா போய் ஒட்டணும், அது வரைக்கும் நல்லா புரட்டி விடணும். இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலையில் தூவி புரட்டி விடுங்க. அந்த கருவேப்பிலையோட வாசமும் இதில் நல்ல ஒரு ஃபைனல் டச் கொடுக்கும். அப்படியே வீடே மணக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பொடி ப்ரான் ரெடி ஃபார் சர்விங். நீங்கள் எவ்வளோ ப்ரான் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பொடி கூட நீங்கள் ஒரு முறை அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரான், எக் இல்லை எந்த மீட் செஞ்சாலும் இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.